எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உடல் உறுப்புகள் என்பது, எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற எல்லா விடயங்களும் எங்களுக்கு மிகப்பெரியதோர் அருட்கொடை. நமக்கு அல்லாஹ் ஏராளமான விடயங்களை தந்திருக்கான். இந்த உடல் உறுப்புகளில் ஏராளமானதை தந்திருக்கான். ஒரு சிறுநீர் விஷயத்தில் கூட எவ்வளவு அல்லாட அந்த அருள் எங்களுக்கு இருக்குன்னு பாருங்க. எப்பயாவது நாங்கள் சிந்திச்சிருக்கோமா? ஒரு சிறுநீர் கழிக்கிறது, ஒரு 2 நாளைக்கு நாம் சிறுநீர் கழிக்கலை என்று சொன்னால் நம்மளோட நோய் எப்படி இருக்கு? சுப்ஹானல்லாஹ், சிந்திக்க முடியுமா? ஆனால் நம்ம எல்லாம் சிந்திக்கிறல்ல. நாம் போவோம், சிறுநீர் கழிப்போம், வந்துடுவோம். அல்லாஹ் அதில் கூட எங்களுக்கு அருளை வச்சிருக்கான். இந்த கண்ணை தந்திருக்கானே, அது எவ்வளவு பெரிய அருள். நாம் அதெல்லாம் பற்றி யோசிக்கிறல்ல. கண் தெரியாத எத்தனையோ நபர்கள் எந்த அளவுக்கு ஓதுறாங்கன்னு சொன்னால், பிரைல் லெட்டர் ஒன்றைக்கு குர்ஆனில் டொட்டொட்ட மாதிரி வச்சு ஓதுவாங்க. கஷ்டப்பட்டு கண்ணை மூடிக்கிட்டு கையால் தராவி ஓதுற எத்தனையோ கண் தெரியாதவர்கள் இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், 2 கண்களும் எங்களுக்கு தெரியும், ஓதவும் தெரியாது என்று சொன்னார். எந்த அளவுக்கு இது நியாயம்? அதுபோல எல்லா விஷயங்களையும், ஒவ்வொரு உடல் உறுப்பையும் எடுத்து பாருங்க, எல்லாம் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட ஒரு அருள். உதாரணமாக நாம் நினைக்க, நான் என்ன பேசுகிறேன், பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் உதாரணமாக முன்னுக்கு நின்று எனக்கு இப்போ உலகத்தில் எது பெருசென்று கேட்டால், மனுஷன்கள்கிட்ட பணம் மிகப்பெரிய தேவை, மிகப்பெரிய ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருக்கி. ஆனால் எல்லாருக்கும் பணம் தேவை என்று இருக்கிற சிச்சுவேஷனில், இப்போ நான் இன்னைக்கு நின்று எனக்கு ஒரு கிட்னி தேவை, நான் என்ன செய்கிறேன், கிட்னி ஒன்று தேவை, ஒரு 15 லட்சம் காசு தாரன் என்று வச்சுக்குவோம். நான் யார்கிட்டையாவை தாரன் என்று சொன்னால் நீங்கள் தாரத்துக்கு ஒப்புக்கொள்வீங்களா? இல்லை. உங்களுக்கு 2 கண் இருக்கு, எனக்கு 2 கண்ணும் இல்லை, ஒரு கண்ணை தாங்க, நான் உங்களுக்கு ஒரு 10-15 லட்சம் காசு தாரன் என்று சொன்னால் யாராவது தர முன் வருவோமா? அந்த மனசு வராது. ஏன்? என்ன காரணம்? அது நமக்கு பெருசாக அந்த நேரத்தில் விளங்குது, ஆனால் இப்போ விளங்குது இல்லை. இப்போ அதை பற்றி சிந்திக்கம் இல்லை. எல்லாத்தையும் தந்து, கையை தந்து, காலை தந்து, ஆடுறோம், ஓடுறோம், எல்லாத்தையும் செய்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு இதன் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், என்ன செஞ்சிருக்கோம்? இதுவரைக்கும் இவ்வளவு விஷயங்கள் எங்களுக்கு தந்திருக்கானே, இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறோம்? நல்ல கண் பார்வையை தந்திருக்கான், குர்ஆன் ஓதுறோம் இல்லை. எத்தனை பேர் எங்களில் குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் இருக்கும் சகோதரர்களே. அப்போ இந்த கண்ணை வச்சுட்டு நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இல்லையா? நமக்கு ஃப்ரீயாக வந்துட்டு, பிறந்தையிலிருந்து இந்த கண் ஃப்ரீயாக வந்துட்டு, அதால் நமக்கு அது தாற்பயம் வழங்கு இல்லை. நீங்கள் பிறந்தோடனே உங்களோட பிள்ளைக்கு 2 கண் வாங்கி வைக்கணும்னு சொன்னால் எவ்வளவு கஷ்டப்படுவோம். பிறந்தோடனே ஒரு ஹார்ட் நீங்கள் வாங்கி வைக்கணும்னு சொன்னால் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். பிறந்தோடனே 2 கால் வாங்கி பூட்டணும்னு சொன்னால் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். நமக்கு எல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சிக்கான்? ஃப்ரீயாக தந்திருக்கான். ஆனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது